ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 56ஆம் வசனமுடைய கீழ்ப்பகுதி. தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் சொல்கிறார், உன் ஜெபத்துக்கு நிச்சயம் நான் பதிலளிப்பேன். அநேக காரியங்களை குறித்து ரொம்ப நாளாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில ஏன் பதில் வரவில்லை? ஏன் என் விண்ணப்பத்துக்கு பதில் வரவில்லை? ஆண்டவர் ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு அற்புதம் இன்னும் செய்யவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்காயா? சோர்ந்து போய் இருக்காயா? இந்த காலவேளையிலே கர்த்தர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் நான் நிச்சயமாய் உன் ஜெபத்துக்கு பதில் வரும். நிச்சயம் அற்புதம் வரும், நிச்சயம் ஆசீர்வாதம் வரும், நிச்சயம் விடுதலை வரும். ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே நான் உனக்கு பதில் அளிப்பேன். எந்தெந்த விஷயத்தெல்லாம் இன்னும் உனக்கு பதில் வரவில்லை, மாற்றம் வரவில்லை, காலங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறதே, இன்னும் நாட்கள் போய்கொண்டே இருக்கிறதே, நான் அழுது கொண்டிருக்கிறேன், நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் மாற்றம் வரலையே, வருமா வராதா, ஆண்டவரின் ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா என்று சொல்லி நீ கலங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளையே, உன் ஜெபத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், நிச்சயமாக பதில் வரும், நிச்சயம் அற்புதம் நடக்கும். இன்றைய நாள் அற்புதத்தினால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். God bless you.